தென்னிந்திய சினிமாவில் ஹாட் டாபிக் நாயகியாக இருப்பவர் நடிகை ஸ்ரீலீலா. நடன குயின் என ரசிகர்களால் கொண்டாடப்படும் இவர் கடைசியாக அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 படத்தில் ஒரு பாடலுக்கு செம்ம ஆட்டம் போட்டிருந்தார். நடனத்தின் மூலம் இளைஞர்களை கட்டி போடும் அவர் குறித்த ஒரு தகவல் இப்போது வலம் வருகின்றது. அது என்னவென்றால், பாலிவுட்டின் டாப் இளம் நாயகன் கார்த்திக் ஆரியனோடு ஒரு படத்தில் அவர் நடிப்பதற்கு கமிட் ஆகி இருக்கின்றாராம். அது மட்டுமில்லாமல் ஸ்ரீலீலா இப்ராஹிம் அலிகானோடு மும்பையில் காணப்பட்டதால் அவர்கள் படவேலைகளுக்காக ஒன்றாக சுற்றுகிறார்கள் என்றும் பேசப்பட்டது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மையான தகவல் என்பது தெரியவில்லை. நடிகை ஸ்ரீலீலா நடிப்பில் அடுத்து ராபின்ஹுட், பவன் கல்யாணோடு உஸ்தாத் பகத் சிங், ரவி தேஜாவோடு மாஸ் ஜாதரா மற்றும் சிவகார்த்திகேயனோடு பராசக்தி போன்ற படங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கின்றன. ஒரு ரசிகை தன்னுடைய 72 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை பிரபல நடிகருக்கு எழுதி வைத்துவிட்டு இறந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பாலிவுட் சினிமாவில் பிரபலமான நடிகர்களில் ஒருவர்தான் சஞ்சய் தத். பாலிவுட்டை தாண்டி தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் படங்கள் நடித்துள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் 2023ஆம் ஆண்டு வெளியான லியோ படத்தில் தளபதிக்கு அப்பாவாகவும் நடித்தார். இந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு சஞ்சய் தத்துக்கு போன் செய்த போலீசார், உங்களது தீவிர ரசிகையான நிஷா பாட்டில் இறந்துவிட்டார். அவர் தனது 72 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை உங்கள் பெயரில் எழுதி வைத்துவிட்டார் என தெரிவித்துள்ளார்கள். போலீசார் சொன்னதை கேட்ட சஞ்சய் தத் அந்த சொத்துக்களை ஏற்க மறுத்துவிட்டார். இறந்தவர் யாரென்று எனக்கு தெரியாது, அவரது சொத்துக்கள் எனக்கு வேண்டாம் என போலீசாரிடம் கூறியிருக்கின்றார் சஞ்சய் தத்.